நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கானதாங்க. எல்லாமே சொல்லுவாங்க பணத்தை வந்து ஒண்ணு மண்ணுல போடணும் இல்லாட்டி பொண்ணுல போடணும் அப்படின்ட்டு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு தங்கத்துல முதலீடு பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணணும். ஏன்னா இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருங்க ராக்கெட் வேகத்துல. அப்படி இருக்கும்போது 9.5 ஏக்கர்ல ஒரு விவசாய லேண்ட் வந்து விலைக்கு வந்திருக்குங்க. விவசாய லேண்டுன்னு சொன்னோம் எல்லாமே வந்து மானவாரி பயிர் விளையிற வானம் பார்த்த பூமி அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து கிணத்து நீர் பாசனம் உள்ள ஒரு பொண்ணு விளையிற பூமிங்க. கிணத்துல பாத்தீங்கன்னா ஆடைக்கு கோடைக்கு கூட தண்ணி வத்தாத அளவுக்கு கிணறு ஃபுல்லா தண்ணி இருக்கு. அது போக 200 அடியில ஒரு போர்வெல் இருக்குங்க. அந்த போர்வெல் வந்து 24 ஹவர்ஸ் வந்து கிணத்துக்குள்ள வந்து தண்ணி சப்ளை ஆயிட்டு இருக்குங்க. இதுக்கு வந்து 3 ஃபேஸ் கரண்ட் வாங்கி வச்சிருக்காங்க, ஃப்ரீ கரண்ட். அது போக இந்த தோட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு கேமரா வசதி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இது மட்டும் தான் இருக்காங்க. இந்த தோட்டத்துல 100 எலுமிச்சை மரம், 100 அத்தி மரம், 100 மாமரம், அது போக 70 தென்னை மரம், 80 கொய்யா மரம், 50 செம்மரம் இந்த மாதிரி வந்து பராமரிச்சு வச்சிருக்காங்க. இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா மேற்கொண்டு கால்நடை வளர்க்கறதுக்காண்டி ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்க்கறதுக்காண்டி ஒரு பெரிய மாட்டு தொழுவும் கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்த வாங்கி போட்டீங்கன்னா நீங்க வீக்கெண்ட்ல போயிட்டு தோட்டத்துல வந்து தங்குறதுக்கும் இல்ல வேலையாட்கள் வந்து தங்கி வேலை பார்க்கறதுக்கும் அதுக்கு வசதியா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு 2 அடுக்கா வந்து ஒரு ரூம், பெரிய சைஸ்ல ரூம் வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்த நீங்க வாங்கி போட்டீங்கன்னா இது வெறும் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்றதுக்கு ஒரு உகந்த இடமா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் கூட வந்து வேலை ரிசைன்மெண்ட் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த லேண்ட்ல வந்து நீங்க இயற்கை விவசாயம் பண்ணலாம். அது வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கும். அதுவும் இல்லாம வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஆடு மாடு இந்த மாதிரி கால்நடைகள் வந்து வளர்க்கலாம். இறால், மீன், குட்டை போன்ற மீன் வளர்ப்பும் பண்ணலாங்க. தேனி வளர்ப்பும் வந்து நல்லாவே இதில் வந்து பண்ண முடியும். நீங்க ஆடு மாடுக்கு தேவையான உணவுலாம் பாத்தீங்கன்னா இதே தோட்டத்திலே வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியும். அந்த ஆடு மாடு கோழி கழிவுகள் வச்சு அந்த உணவு மீன்களுக்கு வந்து உணவாக கொடுக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல தொழில் பண்றதுக்கும் ஒரு உகந்த இடமா இருக்குங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டில இருந்து பசுவந்தனை போற ரூட்ல செவல்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமா இயற்கையிலே கொஞ்சம் இடமா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தாலே நல்லாவே தெரியும். இந்த இடத்தை பத்தின மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியாத கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த மாதிரி வந்து இடம் வந்து ஃபியூச்சர்ல கிடைக்கிறது கஷ்டங்க. இது கிடைக்கும் போது வந்து நல்வாய்ப்பா இது வந்து பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.